பறக்கும் படை அதிகாரிகளை பாஜக வேட்பாளர் மிரட்டிய காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் செக் பண்ணுறேன் சார். மாவட்டத்துலேயே எத்தனை தடவை நீங்களும் கோஆர்டினேஷன் ஆமாம் சார். எங்கள்கிட்ட 10 டீம் இருக்குங்க சார். நாங்கள் 10 டீம் பார்க்க செக் பண்ணி தான் வாங்க. கோவிட் என்ன பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 நிமிஷம் சார். பஸ்ஸு தான் சார் பேசுகிறேன். ஹைட்டாக வீட்டுக்கு போய் போகிறதாலும் சரி எங்களை வீடியோ எடுத்து பார்க்க அது புரியுதுங்க. நான் ஒன்று தான் சவுண்டெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லாதீங்க. ஆமாம் நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்கிறேங்க? நீங்கள் மிரட்டுறீங்களா இல்லையா? நீங்கள் தான் மிரட்டு பேர் நாங்கள் என்ன பேர் கூடாதீங்க. என்னவா நாங்கள் மிரட்டு இல்லையா? நாங்கள் செக் பண்ணுறது சொல்கிறாங்க. செக் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செக் பண்ணுறோம். மிரட்டு செக் பண்ணுறது சொல்கிறாங்க. எந்த மனிதனாக இருந்தாலும் மரியாதையை முதல்ல பேசுங்க. மரியாதை உங்களுக்கு இவர்கிட்ட தானே பேசிக்கிறேன் சார். நீங்கள் யார்? நாங்கள் நீங்கள் என்ன ஒரு ஐடி கார்டு சார் சாமி எடுத்து வெளியில் மரியாதையாக பேசி பழகணும். புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்டில் அலைய வச்சிருவேன் சார். புரியுதுங்களா? என்ன 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 சவுண்டு விடுறீங்க? அங்கிருந்து ஸ்லோ பண்ணி தான் லெஃப்ட் தான் வர. ரைட்டுங்க மரியாதையை முதல்ல பேசுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசல. மரியாதையை முதல்ல பேசுங்க. மரியாதையா பேசுங்கன்னு சொல்றேன். அதோட நிறுத்திக்கோ. மரியாதையா பேசுங்க. உங்ககிட்ட நான் பேசுனா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். சார் இங்க டிராபிக் நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராபிக் ஆகுது. நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். சார் ரொம்ப நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் எதுவுமே சொல்ல. டிராபிக் ஆகுது சார். டிராபிக் ஆகுது. பேசுறதுதான் அப்படி நான் பேசுறதுதான் டிராபிக் ஆகுது. ஒரு அக்ரிமெண்ட் தான். ரொம்ப சீரியஸா போயிருவேன். வரும்போதே நான் வந்து செக் பண்ணி கிளம்பி போகணும். சார் நான் பேசுறேன். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பறக்கும் படை அதிகாரிகளை பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் மிரட்டிய காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா நடைபெறுவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா தேர்தல் பறக்கும் படை கண்காணிப்பு நிலைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒவ்வொரு 3 ஷிப்டுகளாக வந்து இந்த பறக்கும் படையினரும் கண்காணிப்பு நிலைக்குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா மாவட்ட எல்லைகள் அதே போன்று அந்தந்த பகுதி சட்டமன்ற எல்லை பகுதிகளில் வந்து தீவிரமா வாகன சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இந்த வாகன சோதனையில சாதாரண குடிமக்கள் இருந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் யாரா இருந்தாலும் அனைவருடைய வாகனங்களுமே தீவிர சோதனைக்கு உட்படுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முருகேசன் என்பவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு நிலை குழுவினர் ஈரோடு திருப்பூர் மாவட்ட எல்லையான கெட்டிச்செவியூர் அருகே குறிச்சி பிரிவு என்ற இடத்தில் வாகன சோதனை ஈடுபட்டிருக்காங்க. இந்த வாகன சோதனை கண்காணிப்பு நிலைக்குழு அலுவலர் முருகேசன், சப் இன்ஸ்பெக்டர் புகழேந்தி, தலைமை காவலர் மெய்யானந்தம் இந்த மாதிரி அதிகாரிகள் வாகன சோதனை ஈடுபடுறாங்க. அப்ப திருப்பூர் தொகுதி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அந்த வழியா கார்ல வர்றாரு. அவர் இன்னைக்கு அந்தியூர் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுறதுக்காக தான் அந்த கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த கண்காணிப்பு நிலைக்குழுவினர் அவருடைய வாகனத்தையும் சாலை ஓரமாக நிறுத்தங்கள் வாகன சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எத்தனை இடத்துல நீங்க வாகன சோதனை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மிரட்டல் தொகையில பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து இல்ல சார், நாங்க இது வந்து இந்த மாவட்ட எல்லைகள் நாங்க சோதனை பண்ணணும் அப்படின்னு பொறுமையா இவங்க காவல்துறையினரும் கண்காணிப்பு நிலைக்குழுவினர் சொல்றாங்க. ஆனா அதை ஏற்காம அவர் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தொகையில பேசுறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இது திரும்ப வந்து என்னன்றாரு, நீ உங்க அத்தனை பேருக்கு நான் கோர்ட்டுக்கு வந்து லைஃப் டைம் அலைய விட்டுருவேன். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? உங்களை யாராவது மிரட்ட சொல்றாங்களா? தொடர்ந்து அவங்கள உரிமையில பேசி மிரட்டல் தொகையில விடுவிச்சிருக்காரு. இப்படி தேர்தல் பறக்கும் படையினர் நடத்தக்கூடிய வாகன சோதனையில அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அவருடைய வாகனத்தை சோதனை செய்ய அனுமதிக்கிற மறுத்ததோடு இல்லாம கடுமையான வார்த்தைகளை விட்டு நீதிமன்றத்துக்கு வாழ்நாள் முழுவதும் அலைய விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலை நடத்துறதுக்காக தேர்தல் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு நிலைக்குழுவினரை பயங்கரமா மிரட்டி இருக்காரு. இது வந்து இந்த தேர்தல் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு நிலைக்குழுவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பறக்கும் படையின் கண்காணிப்பு நிலைக்குழுவை மிரட்டிய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஏபி முருகானந்தத்தோட
மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரண குடிமக்கள் இருந்து அத்தனை பேருடைய வாகனங்களுமே அமைச்சர் வரைக்கும் அத்தனை பேர் வாகனங்களுமே சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு வேட்பாளர் பகிரங்கமா ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலருடைய ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வேட்பாளர் முருகானந்தத்தின் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.